நாம் ஜெபிப்போம். பிரயோஜனமானவற்றை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்தி எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். பரலோக தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிற ஹிருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் எப்போதும் உறுதியாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தியானத்துக்குரிய செய்தியை பார்க்கும்போது திருப்பிக் கொள்வோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சீர்கவும். யார் பெருகணும்? இயேசு பெருகணும், நான் சீர்கணும். சரிங்களா? இந்த வார்த்தைகளை யார் சொன்னதுன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அவர் பெருகணும், நான் சீர்கவும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரியும். 26ஆம் வசனம் யாருன்னா யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து உம்முடைய கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து இருந்தாரே. படிங்க. இப்போ யோவானோட சீஷர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு குறித்து சாட்சி கொடுத்துறீங்க இல்லையா? அவர் வந்து அந்த யோர்தான் அக்கறைகள் இருந்தார் இல்லையா? இப்போ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், அவங்க பின்னாடி எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, நான் வளர்த்த பையன் இவன் பெரிய ஆளாயிட்டான், நான் சொல்லி கொடுத்தவன். இப்போ யோவான் பாருங்க, அதுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தை சொல்ற. 27ஆம் வசனம் படிங்க. ஆமென். பாருங்க, யோவான் அழகா சொல்றாரு, அங்கேயே கட் பண்ணிடுறாரு. என்னது? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் இல்லையா? வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிக பிடானத்தில் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அதுதான் நம்ம யாக்கோபு 1:17 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து காரியங்கள் எல்லாம் பரலோகத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நமக்கு என்ன தேவை, எப்படி உயர்த்தணும், நம்மளை எங்கே வைக்கணும், ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் யோவான் சொல்கிறாரு, பிரதித்திரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிக நான் ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று இங்கே அழகாக அவர் சொல்லி அங்கேயே முடிச்சிடுறாரு இல்லையா? இப்போது நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம், அவர் பெருகணும், நான் சிறுகணும். நம்ம ஆப்போசிட்டாக தான் ஆகிட்டு இருக்கு. நம்ம பெருகிட்டே போகிறோம், அவர் சிறுகி கொண்டே போகிறார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காரா? உள்ளத்தில் பார்த்தா எங்கோ ஒரு மூலையில் ஒரு சிறிய இடத்துல இருக்கிறார். நம்ம வசனம் சொல்லுகிறது அப்படி இல்லை, அவர் பெருகணும், நாம் சிறுகணும். அவர் எதில் பெருகணும், எதில் சிறுகணும், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எதில் வந்து சிறுகணும், இயேசு கிறிஸ்து எதில் பெருகணும் இல்லையா? நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் சிறுகி கொண்டே போகணும், அப்படியே குறைஞ்சி கொண்டே போகணும். இயேசுவின் சுபாவங்கள் நமக்குள்ளே பெருகி கொண்டே போகணும் இல்லையா? தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே பெருகணும், நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ளே சிறுகி கொண்டே போய் ஒன்றுமே இல்லாமல் மறைஞ்சு நம்ம எல்லாரும் எப்படி மாறணுமா? இயேசுவை போல மாறணும். அதுதான் பெருக்கம். இயேசுவை நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கணும். இயேசுவோட தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கணும். என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் சிறுகி கொண்டே போகணும். இப்போ பிரதர் சொன்னார் இல்லையா, அந்த 5:30 ப்ரேயரில் எரிச்சல், கோபம், முறுமுறுப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள். அதெல்லாம் என்ன ஆகணும்னா நமக்குள்ளே அப்படியே வந்து குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இயேசுவின் சுபாவங்கள் நமக்குள்ளே பெருகணும். நம்ம ஜென்ம சுபாவங்கள் என்ன? ஒரே வசனம் படிங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 படிங்க. இங்கே ஒரு 17 சுபாவங்கள் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஜென்ம சுபாவங்கள் கலாத்தியர் 5:19. இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் முன்னே நான் சொன்னது போல மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று முன்னே சொன்னது போல மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இந்த ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளோட தேவன ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதே அது தடையாக இருக்கிறது. இதெல்லாம் ஜென்ம சுபாவங்கள். இப்போ தெய்வீக சுபாவங்கள்லாம் என்ன? இயேசுக்கிட்டே இருந்த தெய்வீக சுபாவங்கள். இயேசு சொல்கிறார் இல்லையா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் இல்லையா? அது அவருடைய சுபாவம். அந்த சுபாவம் நமக்குள்ளே பெருகணும்.
நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர். அப்போ இயேசுக்குள்ள பரிசுத்தம் இருந்தது, அந்த சுபாவம் நமக்குள்ளே பெருகணும் இல்லையா? அவருக்குள்ளே இருந்த மன்னிப்பு, அவருக்குள்ளே இருந்த அன்பு, அவருக்குள்ளே இருந்த ஜப ஜீவியம், அவருக்குள்ளே இருந்த ஆத்மா பாரம், இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் நமக்குள்ளே பெருகி கொண்டே போகணும். நம்ம கலாத்தையில் படித்த இந்த சுபாவங்களால் எல்லாம் என்ன ஆகணும்? அதெல்லாம் சிறுகி கொண்டே போய் ஒன்றுமே இல்லாமல் அது மாறணும் இல்லையா? அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் இல்லையா? இப்போது நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இயேசுவின் சுபாவங்கள் அது என்ன, அது எப்படி நமக்குள்ளே பெருக போகுது, அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அநேகர் நம்ம அந்த 4 சுவிசேஷத்தை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பற்றி அநேகம் நம்ம அறிந்து கொள்ளலாம் இல்லையா? அவர் எப்படி பேசினார், எப்படி நடந்தார், எப்படி பார்த்தார், எப்படி சிந்திச்சார், எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னது போல் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ அநேக காரியங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னா, அவர் எப்படி மன்னிச்சார். சரிங்களா? அவருக்குள்ளே இருந்த சுபாவம் மன்னிக்கிற சுபாவம் ஒன்று இருந்துச்சு. அன்பு செலுத்தினார், மன்னிச்சார். ஏன்னா இப்போ அநேக காரியங்கள் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இருக்கிற நேரத்தில் நம்ம அநேக சுபாவங்களை, இயேசு கிறிஸ்துவ சுபாவங்களை பார்க்க நம்ம நேரம் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு சுபாவத்தை நம்ம பார்க்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவோட மன்னிக்கிற சுபாவம். திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4:32. பாருங்க, ஆண்டவர் அவருடைய சுபாவத்தை காட்டுறாரு இல்லை, தன்மையை சொல்லித்தராரு. என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எப்படி கிறிஸ்துவுக்குள்ள தேவன் மன்னிச்சாரோ அதே போல நீங்களும் என்ன பண்ணணுமா, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்றாரு. இதுதான் தெய்வீக சுபாவங்களே ஆண்டவர் நீங்க சொல்றாரு. அவருடைய சுபாவத்தை நம்மளுக்கு காட்டி தருகிறார். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? இது நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் இல்லையா? நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு மன்னிங்க, நான் எப்படி மன்னிச்சனோ அதே போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ மனிதன் உண்டாக்கப்பட்ட போது அவனுக்குள்ளே அவன் இருந்தது ஒரு காலம் எப்படி இருந்தது? மனசாட்சியின் காலம். அப்போ என்னன்னா, அவன் இருதயத்தை என்னென்ன தோன்றதோ அது எல்லாத்தையும் அவன் செய்து கொண்டு இருந்தான் இல்லையா? அவனுக்கு எது தப்பட்டதோ, அவனுக்கு எது சரின்னு பட்டதோ, அவன் மனசில் எது தோன்றதோ அது எல்லாத்தையும் அவன் மனிதன் செய்து கொண்டு இருந்தான். அது என்ன சுபாவம்னா மனசாட்சியின் காலம் இல்லைங்க, அது மனசாட்சியின் காலம். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் கொண்டு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 613 பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து இதன்படி நடங்க இல்லையா, அது எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. இப்போ மனசாட்சியின் காலத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தின் காலம் வந்தது. அப்புறம் என்ன ஆச்சு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தோன்னு நம்ம கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? இப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்ன, கண்ணுக்கு கண் இல்லையா? ஒருத்தவனுக்கு தீமை செய்தால் அவனுக்கு தீமை செய்யலாம், அது நியாயப்பிரமாணத்தின் காலம். ஆனால் கிருபையின் காலத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை உன் கண்ணத்தில் ஒருவன் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் காட்டு. அப்போ அது தெய்வீக சுபாவமாக மாறுகிறது இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் காலத்திலிருந்து நம்ம பாருங்கள், நம்ம ஸ்டாண்டர்டாக ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறார் இல்லையா? மனிதர்களாக வாழ்ந்த இந்த மனிதனை நியாயப்பிரமாணத்தில் கொண்டு வரும்போது அவன் மனிதனாக மாறுகிறான். இப்போ மனிதனாக இருந்த மனிதனை இப்போ எப்படி மாற்ற போகிறாரா, அவர் தெய்வீக சுபாவத்துக்குள்ளே ஆண்டவர் மாற்றுகிறார் இல்லையா? அதுதான் கிருபையின் காலமாக மாறுகிறது. அப்போ ஆண்டவரை போல நம்ம மாறணும். இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார், எப்படி நடந்தார் இல்லையா, எப்படி சிந்திச்சார், எப்படி மனதுருக்கத்தோடு இருந்தார் இல்லையா, எப்படி ஆத்ம பாரத்தர் இருந்தார், அந்த போல காரியங்கள்லாம் நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஏறிக்கொண்டே போகிறது ஆண்டவருடைய பார்வையில். இப்போ நான் நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லையா, நான் குடிச்சிட்டு இருந்தால் விட்டுட்டேன், நான் சிகரெட் பிடிச்சிருந்தா விட்டுட்டேன், அதெல்லாம் வெளிப்பிரகாரமான காரியம். உங்களுடைய உள்ளான இருதயம் எப்படி இருக்கிறதுனா இப்போ நம்ம ஆண்டவர் பார்க்குறாரு இல்லையா? இந்த உள்ளான இருதயத்துக்குள்ள இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் எனக்குள்ள கசப்பு, கோபம், வைராகியம் இல்லையா, துர்க்குணம் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே இருக்கிறதான்னு தான் ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். சரிங்களா? இப்படி காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு தெய்வீக சுபாவங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒழித்து கட்டி அவருடைய அன்பிலையும் அவருடைய மன்னிப்பிலும் நாம் இருக்கும்போது தான் அது தெய்வீக சுபாவமாக மாறுகிறது. சரிங்களா? இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 6:18, அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எல்லாம் இப்போ நம்ம யாராக இருக்கிறோம், அவருடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் எல்லாரும் என்ன பண்ணணும், ஆண்டவர் போல மாறணும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? கிறிஸ்து அப்போ ஆண்டவர் இங்கே வசனத்தை சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்து போத நீங்களும்
ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதுதான் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இப்போ நீங்கள் பரமண்டல ஜெபத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து 7 குறிப்புகள் வரும். அந்த பிரதானமான குறிப்பு என்னன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 6:12. இந்த பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் இந்த பரமண்டல ஜெபத்தில் 7 குறிப்புகள் இருந்தாலும் இந்த குறிப்புக்கு தான் ஆண்டவர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். ஏன்னா இந்த குறிப்புக்கு தான் ஆண்டவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். இப்போ இந்த பரமண்டல ஜெபம் நம்ம படித்தோம் இல்லையா, அது மத்தேயு 6ஆம் அதிகாரம். இது வந்து 13ஆம் வசனத்தோடு அது முடியும். சரிங்களா, அந்த பரமண்டல ஜெபம் முடியும். ஆனால் இந்த 12ஆம் வசனம் இருக்குல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அதோட எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் வந்து 14-15 ஆண்டோட வசனத்துலையும் பார்க்கலாம். 14-15 வசனம் படிங்க. பாருங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே தான் கொடுக்குறாரு. நீங்கள் யாருக்கு மன்னிச்சாலும் அதே போல் உங்கள் பிதா உங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னியாமல் போனால் பிதா உங்களை மன்னிக்க மாட்டாருன்னு அதோட காரியத்தை தான் இங்கே வந்து ஆண்டவர் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார். இப்போ இந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இல்லாமலே போய்விடும். சரிங்களா, இப்போ இந்த மன்னிக்கிற சுபாவம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது அவர் உபதேசம் மட்டும் பண்ணலை, அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். சில வசனங்கள் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து சொல்லிட்டும் போல அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். திருப்பிக் கொள்ளுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன? கானா ஒரு கல்யாணத்தில் நம்ம பண்ணுவோம். இப்போ இயேசு கிறிஸ்து செய்த கடைசி அற்புதம், அது சிலுவை போறதுக்கு முன்னாடி செய்த கடைசி அற்புதம் என்ன? சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறாங்க. திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 22. அங்கே பார்க்கும்போது இங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு, பிரதான ஆசனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிடுறான் இல்லையா. அவன் பேர் என்ன? மல்கூஸ். சரிங்களா, இப்போது பாருங்கள். இப்போது லூக்கா 22:51 பாருங்கள். இப்போ இதில் என்ன தெரியுது, எனக்கு ஒருத்தன் தீமை செய்ய வரான், அவனுக்கு நான் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து நன்மையை செய்கிறார் இல்லையா. ஒருத்தன் எனக்கு விரோதமாக வரான், என்னை பிடிக்க வரான், ஆனால் அவனுக்கும் அவருக்கு என்ன சொல்கிறாரு, அவரை வந்து நேசிக்கிறாரு இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துனோட மன்னிக்கிற சுபாவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா. ஒருவன் எனக்கு பிடிக்க வரான், எனக்கு தீமை செய்ய வரான், அவனையும் நேசிக்கிறாரு, அவனுக்கும் அற்புதத்தை செய்கிறாரு இல்லையா. இயேசு கிறிஸ்து வாயில் மட்டும் சொல்லலை, வாழ்ந்தும் காட்டினார் இல்லையா. அப்போ பாருங்கள், அவர் வந்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் வந்து ஜஸ்ட்டு வந்து உபதேசம் மட்டும் பண்ணிட்டு போல, அதை வாழ்ந்தும் காட்டினார். இப்போ இயேசு சிலுவையில் பேச முதல் வார்த்தை என்னது? மன்னியும் இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள் இல்லையா. இப்போ இந்த ஒரு ஜபத்தை வந்து அவர் சிலுவையில் செய்தார் இல்லையா. பிதாவே இவர்கள் மன்னியும் இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாது இருக்கிறான்னு இந்த ஜபத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கணும்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 53:12. இந்த ஜபத்தினால அவர் பெற்ற ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சுமந்து சிலுவையில் சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். எங்க? சிலுவையில் வேண்டிக் கொண்டார். என்ன வேண்டிக் கொண்டார்? பிதாவே இவர்கள் மன்னியும் இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாது இருக்கிறான்னு வேண்டிக் கொண்டார். அதனால என்ன நடந்தது? இந்த ஒரு ஜபத்தை செய்ததுனால அநேகர் அவர்களுக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையிட்டு பங்கிட்டுக் கொள்வார் இல்லை. பாருங்க, கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இப்போ பாருங்க, இந்த ஜபத்தை ஒன்று செய்தார் சிலுவையில் இல்லையா. இதனால என்ன ஆச்சு? அநேகர் வந்து ரசிக்கப்பட்டார்கள். இப்போ நீங்கள் அப்போஸ்தலரை பார்க்கும்போது ஒரே நாள் 3000 பேர் ரசிக்கப்படுவாங்க, 5000 பேர் ரசிக்கப்படுவாங்க. அது அனுதினமும் வந்து சபையில் வந்து மக்கள் வந்து கூடிக்கொண்டே போவாங்க. எதனால? இவர் செய்த ஒரே ஒரு ஜபம் இல்லையா. இதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது இல்லை, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரே அவருக்கு பங்காக கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்போ இந்த மன்னிக்கிற சுபாவம் அவருக்குள்ளே இருந்ததுனால, சிலுவையிலே அவர் மன்னிச்சதுனால அநேகர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ ஸ்தேவான் தெரியும் இல்லையா. ஸ்தேவான் வாலிபனாக இருக்கும் போதே கல்லெறிந்து கொல்லப்பட்டார் இல்லை. அவரை பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-60 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 7:55-60. ஃபர்ஸ்ட் 55 படிங்க. பாருங்க, ஆவியானவர், பிதா, இயேசு கிறிஸ்து மூன்றுமே இந்த வசனத்தில் பார்க்கலாம். 60ஆம் வசனம் படிங்க. 60.
ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். பாருங்க, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் சொல்லி அங்கேயும் அவர் வந்து அந்த மன்னிப்பை காட்டி இறக்குறாரு. அவருடைய மரணம் வந்து மகிமையான மரணமாக இருந்தது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏண்டு நின்று அவரை வரவேற்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ பாருங்கள், வேதத்தில் வந்து இந்த ஸ்தேவான் இல்லையா, இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஒரு மரண நேரத்தில் கூட அவர்களுடைய எதிராளிகள் பாவத்தை மன்னிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இன்னொரு பகுதியை நம்ம திருப்பிக் கொள்வோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 6 இப்போ இந்த 27லேருந்து 34 35 வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சாக ஆண்டவர் பேசுவார். சரிங்களா? யாருக்கு சொல்கிறாரு? எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு செவி கொடுத்துருக்கு. இப்போ நம்மளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? படிங்க. ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்குற நமக்கு நம்ம கொடுக்குற ஒரு கட்டளை. இப்போ 32ஆம் வசனம் படிங்க. எல்லாமே படிக்க நேரம் 32 படிங்க. இதுதான் நியாயப்பிரமாணம் இல்லையா? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்கள். நீங்கள் உங்களை சேவிக்கிறவர்களே நீங்கள் சேதிச்சா அதில் பலன் என்ன? இப்போ நியாயப்பிரமாணம் அதுதான் சொல்லுகிறது. உன்னை யாரை உன்னை சிநேகித்தா நீ வந்து அவனுக்கு திருப்பி அந்த அன்பை செலுத்து. ஆனால் உன்னை பகைத்தா நீ வந்து அவனை பகைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் இருக்குது? பாவிகளும் அதே தானே பண்ணுறாங்க. 33ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கே நீங்கள் நன்மை செய்த ஒருத்தர் நன்மை செய்தாரு, அவருக்கு நன்மை செய்தால் அந்த என்ன பலன் இருக்குது? உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்தால் தான் பலன் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ பாருங்கள் 35ஆம் வசனம் பாருங்கள். சொல்கிறதுங்க வசனம், அப்போது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் மட்டும் இல்லை, பூலோகத்திலேயும் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். எப்போ? உங்களை பகைக்கிறவர்கள் நீங்கள் சிநேகிக்கும் போது இல்லையா? உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்கும் போது இல்லையா? கைமாறு கதாமல் கடன் கொடுக்கும் போது உங்கள் பலன் எப்படி இருக்குமா? மிகுதியாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து இந்த 22ஆம் வசனத்திலிருந்து இந்த 37ஆம் வசனத்தை ஒரே செச்சில் சொல்லுவார். இப்போ 37ஆம் வசனம் படிங்க. இங்கே எப்படி முடிக்கிறாரு? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணுங்கள். இப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாரு? எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு முடிக்கும் போது எப்படி சொல்கிறாரு? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்போ நம்ம விடுதலை இல்லாமல் இருக்கோமா? ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். உங்கள் மனசுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த நபரை நீங்கள் விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். உங்கள் மனசுக்குள்ளே கோபத்தையும் கசப்பையும் வைத்து கொண்டிருந்தால் முதல்ல விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்கள் விடுதலை பண்ணுவீர்கள் என்று யார்கிட்ட சொல்கிறாருன்னா, அவங்க செவி கொடுக்கிற மக்கள் இடத்துல ஆண்டவர் இதை சொல்கிறார். இப்போ நம்ம பூமியில் நம்ம பலன் மிகுதியாக இருக்கணும், நம்ம பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தணும் இல்லையா? உங்கள் பகைக்கிறவர்களையும் நீங்கள் வந்து சேகிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் போது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் சொல்ல மாதிரி நம்ம உள்ளான விடுதலை நமக்குள்ளே வேணும் இல்லையா? நான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் வந்து குடிக்க மாட்டேன், நான் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்குள்ள உள்ளான விடுதலை இல்லையா? இந்த கோபம், கசப்பு, வைராகியம் இல்லை எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெறும்போது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ வந்து உள்ளான விடுதலை நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம வந்து இந்த கசப்பையும் கோபத்தையும் வைராகியத்தையும் நம்ம வைத்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பிரச்சனத்தை காண முடியாது. நம்ம சொல்லணும், சில நேரத்தை சொல்கிறோம் இல்லையா, நான் ஜெபிக்க வர மாட்டேங்குது, நான் ஜெபிக்க உட்காந்தாலும் ஆண்டவர் பிரச்சனை எனக்கு இருக்க மாட்டேது, நான் 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுது. ஏன்னா உங்களை உள்ளான விடுதலை உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த உள்ளான விடுதலை நீங்கள் கொண்டு வரும்போது, நீங்கள் விடுதலை பண்ணும்போது, நீங்கள் விடுதலை ஆகும்போது ஆண்டவருடைய பிரச்சனத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும், ஆண்டவருடைய ஜெபத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்க முடியும், ஆண்டவருக்காக நீங்கள் வந்து வாழ முடியும். சரிங்க? புறம்பான பிரச்சனையிலேருந்து பாவத்தில் நம்ம வந்துட்டோம், ஆனால் உள்ளான நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை ஆண்டவர் வந்து பார்க்கிறார்.
சரிங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே இல்லாத போகும்போது ஆண்டவர் அங்களுடைய உங்கள் பிரச்சனத்தை நீங்கள் பார்க்க முடியும், ஆண்டோடைய கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். நம்ம வந்து சொல்கிற மாதிரி பைபிள் படிச்சுட்டு இல்லை ஆலயத்துக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து எண்ணும்போது சில காரியங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கோபம், கசப்பு, மூர்க்கம், துர்க்குணம் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே இருக்கிறதா, அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறும்போது ஆண்டவருடைய பிரச்சனத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அழகாக நடத்துவார். நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் எபேசியர் நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவி துக்கப்படுகிறாராம். எதனால் அவர் துக்கப்படுறாரு? அடுத்த வசனம் பாருங்கள். எதனால் பரிசுத்த ஆவி துக்கப்படுறாரு? இப்போ பாருங்கள், எதனால் அவருக்கு துக்கப்படுறாரு? உங்களுக்கு இருக்கிற கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இல்லையா? ஒருத்தர் மேலே நம்ம கசப்பு என்ன வைக்கும் போது என்ன ஆகுது? அது கோபமாக மாறுது. அந்த கோபத்திலே நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன வருது? மூர்க்கமாக மாறுகிறது. அப்புறம் கூக்குரலாக மாறுது இல்லையா? அப்புறம் வந்து தூஷணமாக மாறுகிறது. அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த கசப்பு. ஒருத்தர் மேலே நம்ம கசப்பு வைக்கும் போது தொடர்ச்சியாக அது வந்து எங்கே போய் முடியுதுன்னா தூஷணத்தில் முடியுது, துர்க்குணத்தில் முடியுது இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் போது என்ன ஆகுது? மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நம்ம வந்து துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், இப்போ அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனம் படிங்க. இப்போ நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனியே கடவுள். இப்போ சூரியன் வந்து 6 மணிக்கு உதிக்குது இல்லையா? 6 மணிக்கு மறையுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா 12 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கோபம் வந்து தனியஞ்சி போயிடணும்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதை வைத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா? சூரியன் 6 மணிக்கு உதயமாகி 6 மணிக்கு அஸ்தமாகுது. அப்போ 12 மணிக்குள்ளே உங்கள் கோபத்தை எல்லாம் முடிச்சிடுங்க. ஆனால் நம்ம 12 வருஷமாக கூட ஒரு மேலே நம்ம கோபத்தை வச்சுருப்போம் இல்லையா? ஆண்டவர் கொடுக்குற டைமு 12 hours. ஆனால் நம்ம வச்சுருக்கிறது 12 வருஷத்துக்கு மேலே கூட நம்ம வந்து கோபத்தை வச்சுருப்போம். இப்போ இந்த வசனத்தை பாருங்களேன். இப்போ அடுத்த வசனம் படிங்க. இப்போ இந்த 26ஆம் வசனம் பாருங்கள். அது வந்து கமால தான் முடியும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியாது. ஆனால் 27ஆம் வசனம் பாருங்கள், கமால முடியும். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கோபத்தை நீங்கள் வந்து அப்படியே வைத்து கொண்டிருந்தாலும் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். புரியுதுங்களா? இந்த 26ஆம் வசனம் வந்து கமால தான் இருக்கும். 27ஆம் வசனத்தில் தான் ஃபுல் ஸ்டாப்பே இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனியே கழுவது இல்லை என்றால் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய கோபத்தை நம்ம வந்து அன்றைக்குள்ளே வந்து நம்ம வந்து முடிச்சிடணும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொண்டே போகக்கூடாது. சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பதாகவே நம்ம வந்து எரிச்சல் வந்து தணிஞ்சு போயிடணும்னு இந்த ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ மன்னிப்பு குறித்து ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள். இப்போ பேதுரு வந்து ஒரு காரியத்தை கேட்பார் ஆண்டவர்கிட்ட. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு 18:21. என்ன கேட்குறாரு? என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தடவை மதிக்கலாம்? 7 தரம் மட்டுமா? அப்போ 8ஆவது தரம் பண்ணால் நான் அவனை விரோதிக்கலாமா? அப்படி தானே கேட்குறாரு. 7 முறை நான் வந்து மன்னிப்பேன். 8ஆவது தடவை பண்ணானா அவனுக்கு நான் வந்து விரோதமாக செஞ்சு 7 தடவை இருக்க நான் மன்னிக்கிறேன்ப்பா. இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 7 தரம் மட்டும் இல்லை, 77 தரம் மட்டும். அதாவது 7 + 7 கிடையாது, 7 + 70 கிடையாது, 70 × 7 × 70 கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு நான் வந்து எல்லையே கிடையாது, நீ மன்னிச்சு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இதை நீங்கள் இன்னும் நல்லா புரியணும்னா லூக்கா 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 17:4ஆம் வசனம். லூக்கா 17:4. இங்கே வந்து மத்தேயு பார்த்தோம் 7 தடவை சொல்கிறாரு இல்லையா? ஒரு ஒரே நாளில் 7 தடவை இங்கே வசனம் சொல்கிறது. ஒரே நாளில் உன் சகோதரன் 7 தடவையும் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணணும்? நீ மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ மத்தேயுல பார்க்கும்போது 7 தடவை
அதுக்கு மேலே போனால் நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. இங்கே வசனத்தில் பார்க்கும்போது ஒரே நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தாலும் 7 தரம் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறார். பாருங்கள், இந்த மன்னிப்பு குறித்து ஆண்டவர் வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறார் இல்லையா. இது சாதாரணமான காரியம் இல்லை இல்லையா. இந்த கசப்பு கோபம் நமக்குள்ளே இருக்கும்போது அது வந்து நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம உள்ளான பாதிப்பு இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அது பாதிப்பை கொண்டு வரும். பிசாசுக்கு இது வழிவாசலை திறந்துவிடும். ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 23 படிங்க. மத்தேயு 18 23 படிங்க. இது எப்படி நம்மளோட வாழ்க்கையை பிரச்சனை கொண்டு வருகிறது? இந்த கோபமும் இந்த மன்னிக்காத சுபாவம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி இது பிரச்சனையை கொண்டு வருகிறதுன்னு நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து அழகான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுவார். 18:23 படிங்க. இப்போ இங்கே பார்க்குறோம் இல்லையா, இவன் எவ்வளோ கடன் பட்டிருந்தாருன்னா 10,000 தாலந்து. ஒரு தாலந்து எவ்வளோ தெரியுங்களா? தெரியுமா உங்களுக்கு? ஒரு தாலந்து வந்து 34 கிலோ. இப்போ இந்த கணக்குப்படி சொல்கிறேன். ஒரு தாலந்து எவ்வளோ? 34 கிலோ. 10,000 × 1 கோடி. இப்போ இவ்வளோ வந்து கடன் பட்டிருக்கான். கிட்டத்தட்ட 10,000 கோடி அவன் வந்து கடன் பட்டிருக்கான் அந்த ராஜாவுக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு தாலந்துனா 34 கிலோ, 10,000 × 34 கிலோ, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இவன் வந்து கடன் பட்டிருக்கான் அந்த ராஜா கிட்ட. சரிங்களா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வருஷம் படிங்க. அவன்கிட்ட சொல்கிறார், நீ எல்லாத்தையும் விட்டு எனக்கு கொடுன்ற. 10,000 கோடி எங்கே கொடுக்க முடியும் அவனால்? அவன் வாழ்நாள் ஃபுல்லாக வேலையை செஞ்சு அவனுக்கு விற்றது விற்றா கூட அவனால் 10,000 கோடி கடனை அடைக்க முடியாது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு? இப்போ 10,000 கோடி ரூபாய் கடனை அவனுக்கு என்ன பண்ணாராம்? மன்னிச்சிட்டாராம் இல்லையா. அவன் மனதுருகி கேட்குறான், ஆண்டவரே எனக்கு டைம் கொடுங்க, நான் எப்படியாவது பண்ணிடுறேன். அதனால அந்த எஜமான் என்ன பண்ணார்? அவனை மேல் மனதுருகி அவனை விட்டுட்டார். இப்போ இந்த ஆண்டவன் யார்? அந்த எஜமான் யார்? நம்மளுடைய ஆண்டவர். கடன் வாங்கினது யார்? நாம. கடன் என்னது? நம்மளுடைய பாவம் இல்லையா. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட வரைக்கும், நான் வந்து பிறந்ததுலேருந்து ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம். சின்ன வயசில் பக்கத்தில் இருக்கிற பசங்களை கிள்னது, திருடினது, எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம். ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம் இல்லையா. இனிமேலும் நம்ம வந்து எவ்வளோ பாவம் பண்ணுவோம் இல்லையா. நம்ம இப்போ நம்ம இப்போத்துலேருந்து நம்ம வந்து பாவம் பண்ணாலும் ஆண்டவர் அது பண்ணி. இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கணக்கு. இப்போ இன்னிலேருந்து நான் வந்து 200 பாவம் பண்ணுவேங்க, அதுக்கு மேலே நான் ஒரு பாவம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன அடித்து போடட்டும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இந்த நாள்லேருந்து என்னோடய வாழ்நாள் வரைக்கும் 200 பாவம் எனக்கு லிமிட்டுங்க, அதுக்கு மேலே நான் பாவம் பண்ணேன்னா ஆண்டவர் என்னை அடித்து போட்டோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம பிறந்தலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் நம்ம மன்னிச்சு கொண்டு தான் இருக்கிறாரு. இனிமேல் நம்ம செய்ய போகிற பாவத்தை ஆண்டவர் வந்து மன்னித்து கொண்டு தான் இருப்பார் இல்லையா. இப்போ அவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம செய்திருக்கிறோம், ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து இருக்கிறார். அப்புறம் பாருங்கள், அடுத்தது என்ன ஆகுது? இப்போ இவங்கிட்ட வேற ஒரு கடன் வாங்கியிருக்கான். எவ்வளோ வாங்கியிருக்கானா? 100 வெள்ளி காசு, 100 பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தா கிட்ட 200 ரூபா. இவங்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கான். எவ்வளோ வாங்கியிருக்கான்? 200 ரூபா வாங்கியிருக்கான். இவன் பட்ட கடன் எவ்வளோ? 10,000 கோடி. இவங்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கான். அது எவ்வளோ? 200 ரூபா. இவன் என்ன சொல்கிறான்? அப்போது அவனுடைய உடன் ஊழியக்காரன் அப்புறம் இப்போ பாருங்க, இவன் கிட்ட கடன் பட்டதை இவன் மன்னிக்கல. இவன் 10,000 கோடி கடன் வாங்கியிருக்கான், அந்த எஜமான் அவனுக்கு மன்னிச்சாரு. ஆனால் இவங்கிட்ட ஒரு 200 ரூபா ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான், அவனை மதிக்காம அவனுக்கு காவல் இல்லை போட்டான். அப்போ பாருங்க, இந்த நடந்த சம்பவம்லாம்
இப்போ இவன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் அவனை இவ்வளோ மன்னிச்சிங்க, ஆனால் இவன் வந்து ஒரு 200 ரூபாய் ஒருத்தன்கிட்ட கடன் வாங்கினா அவனை மதிக்காமல் அவனை காவலில் போட்டு. இப்போ என்ன நடக்குது, இதன் விளைவு என்னன்னு பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து நீ என்னை கேட்டப்பா, நான் உனக்கு எல்லா கடனையும் மன்னிச்சிட்டேன். நீ கேட்ட வாங்கி இந்த 10,000 கோடி ரூபாவே நான் மன்னிச்சிட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீ உடன்படிக்கைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, நான் உன்னை மன்னிச்சது போல நீ மன்னிக்க வேண்டாமா? இல்லை, எவ்வளோ அழகாக கேட்குறாருல. நான் உனக்கு இவ்வளோ பண்ண பாவத்தெல்லாம் மன்னித்தேன், ஆனால் உனக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் செஞ்சதுனால அவனை நீ வந்து மன்னிக்காமல் இப்படி வந்து இருக்கிறிய. இதனால விளைவு என்ன ஆகுது, அடுத்த வருஷம் பாருங்க. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும்படி உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். உபாதிக்கிறவர்களிடத்துனா யாருன்னா டார்மெண்டர்ஸ்னா யாருன்னா பிசாசு. அவன் தான் வந்து உபாதிக்கிறவன். இந்த ஆடவன் என்ன பண்ணுறான்னா அவனை உபாதிக்கிறவனிடத்துல ஒப்பு கொடுத்தான் இல்லையா? அப்போது இந்த உபாதிக்கிறவன் யாரை நம்ம பார்க்கும்போது இவன் பிசாசாக இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை உபாதிக்கிறவன் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு இப்போ அடுத்த வருஷம் பாருங்க. அவனவர் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படி செய்வார் என்றார். பாருங்கள், இந்த வசனத்தை நல்லா நீங்கள் வந்து கவனித்து படிங்க இல்லையா? நீங்களும் இது வந்து ஆண்டவர் வந்து சொல்கிற காரியம் இல்லையா? அந்த ஊமையை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதுங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் இல்லையா? எவ்வளோ க்ளீனாக சொல்கிறாரு பாருங்க. உனக்கு நான் இவ்வளோ பாவத்தை மன்னித்தேன் இல்லையா? இவ்வளோ குற்றத்தை நீ பண்ணதை மன்னித்தேன், இனிமேலும் நான் மன்னிக்க தான் போகிறேன் இல்லையா? இவ்வளோ பாவங்களை நீ செய்தாலும் மன்னித்தேன், இனிமேலும் நீ செய்ய போகிறவங்கள மன்னிக்க தான் போகிறேன். ஆனால் நான் உனக்கு பண்ணதை நீ பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்கிறாரு இல்லையா? மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஏன் நீ எப்படி மன்னிக்காமல் அவன் இருக்கிறையோ அதே போல் உன் பரமபிதாவும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் உபாதிக்கிறவனுக்கிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து உபத்திரம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு உபத்திரம் இருக்கும், நம்ம தொழிலில் உபத்திரம் இருக்கும் இல்லையா? பொருளாதாரத்தில் உபத்திரம் இருக்கும். ஏன் இந்த உபத்திரம் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறதுனா இந்த உபத்திரக்காரன் வந்து நம்மளை உபத்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறான் இல்லையா? அப்போ நம்ம வந்து யோசித்து பார்க்கணும், நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேனா இல்லையா? நான் வந்து ஒரு மனிதனை வந்து இங்கே ஆண்டவர் மன்னிக்கிறது மட்டும் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறேன், மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். நம்ம வந்து செய்த பாவத்தை நம்ம வந்து மன்னிச்சிடுவோம், நான் மறக்க மாட்டோம் இல்லையா? சரி மன்னிச்சுட்டே விட்டுருவோம், ஆனால் ஏதோ ஒரு மூலையில் அதை வந்து நம்ம மறக்காமல் வைத்துக்கொண்டே அந்த கசப்பு கோபத்தை நம்ம வைத்துக்கொண்டே இருப்போம், வெளியே காட்ட மாட்டோம், வைத்துக்கொண்டு இருப்போம். இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தால் உங்களுக்கு விடுதலை வேணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பிரதர் சொன்னால 21 நாள் ப்ரேயர் இல்லையா? இதில் இருந்து நீ முக்கியப்படுத்துங்க. இந்த 21 நாள் ப்ரேயரில் எனக்குள்ளே இந்த கசப்பு கோவலாம் போன ஆண்டவர், இந்த உபத்திரக்காரன் அவனை வந்து ஆண்டவர் அனுமதிக்காமல் சாத்தான் ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையில் வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து யோபை சுற்றி வேலி அடித்திருந்தார், அவங்ககிட்ட போகவே முடியல. இப்போ ஆண்டவர் வந்து சாத்தான் சொல்கிறான் இல்லையா, நீ அவனை சுற்றி வேலி அடித்திருக்கு, நான் எப்படி அவங்ககிட்ட போகிறதுன்னு அந்த வேலியை வந்து ஆண்டவர் விளக்குறாரு. அப்போ தான் அவன் போய் தொட முடியுது. இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது ஆண்டவர் நம்மளை சுற்றி ஒரு வேலி அடித்திருக்கிறார் இல்லையா? அந்த ஆண்டவர் அந்த வேலியை எடுக்கிறதோ வைக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா? அப்போ வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்பு கோபம்லாம் இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, உபாதிக்கிறவங்க இடத்துல நம்ம வந்து ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து. ஏன்னா பிசாசு போய் குற்றம் சாட்டுவான் ஆண்டவரை, நீ அவனை மகனை வந்து ரட்சித்தீர, அவனை நீங்கள் வந்து நல்லவன்னு சொல்லி வச்சுங்க, அவன் பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? இப்போ இந்த வசனத்தில் அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு சகோதரி, அதாவது ஒரு இள வயதிலே, அதாவது அவங்க கிட்டத்தட்ட 25 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ரொம்ப ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிற வைராகத்தில் நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு சகோதரியாக இருந்தார். அவங்க போய் அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உனக்கு அந்த சமாதானம் வரும்னு. ஆனால் அவங்க கேட்கல, அவங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க மேலே ஒரு கோபம் வந்துடுச்சு. என்ன நான் இவ்வளோ சொல்கிறேன் ஆண்டவரை பற்றி, இவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாளே சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் வந்து ஆண்டவர்கிட்ட இவ்வளோ சொல்லி அவன் வந்து கேட்கலையே சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டு நாட்கள் கடந்து போகுது. இவங்க வந்து நல்ல ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவருக்காக நிறைய கொடுத்தாங்க, தன்னுடைய பிள்ளையே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செலுத்தினாங்க, அநேக ஆத்மாக்களை வந்து ரட்சிப்புக்களை நடத்தினாங்க, நல்ல ஊழியம் செய்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு முதிர் வயதில் அவங்க வராங்க. வந்துட்டு அவங்களுக்கு கூட சந்தோஷம் நிறைய இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க வந்து படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கும்போது அவங்களோட ஆத்மா அவங்கள விட்டு போகிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட உயிர் வந்து போகுது.
பார்க்குறாங்க, நேர பரலோகத்துக்கு போயிட்டு பரலோகத்துக்கு என்டர் பண்ணும்போது 2 தேவதூதர்கள் வந்து அவங்கள வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க. வாசலில் வந்து காவல் வைக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக நான் வந்து ஏன் என்னை உள்ளே அனுமதி மாற்றுங்க, ஆண்டவருக்காக நான் இவ்வளோ ஓடுனேனே, இவ்வளோ கொடுத்தனே இல்லையா, உள்ள ஊழியம் செய்தனே, என் பிள்ளையே நான் ஆண்டவருக்காக கொடுத்தனே, என்னையே உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு கேட்கும்போது அந்த தேவதூதர் சொன்னான்னா, கரெக்டு தாம்மா, நீ எல்லாம் ஆண்டவருக்காக செய்தேன், ஆனால் இன்னும் கூட உன்னுடைய சகோதரி கூட நீ பேசாமல் வந்து இருக்கிறிய, அதனால் வந்து அந்த கோபத்தையும் கசப்பையும் எனக்குள்ளே இருக்கிறிய, இப்போ வந்து உன்னால் என்னை வந்து உன்னை உள்ளே அனுமதிக்க முடியலன்னு நீங்கள் வந்து அந்த தூதரை வந்து அவரை தடுத்துட்டாங்களாம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே ஒரு யார் மேலேயாவது கோபத்தையும் கசப்பையும் வச்சுருக்கீங்க, அவங்க வந்தாலே நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஆண்டவர் வந்து உங்கள் 2 பேரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்க. அவர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதிரில் வந்தால் அங்கே நம்ம மூஞ்சி திருப்பிட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டே போக மாட்டார் இல்லையா? இங்கே வரும்போது நம்ம மூஞ்சி திருப்பிட்டு போவோம். ஆனால் பரலோகத்தில் போயிட்டு 2 பேர் அவர் உங்கள் எதிரில் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திருப்பிட்டு போக முடியுமா? அந்த இடம் கிடையாது பரலோகம். அங்கே அன்பு நிறைந்த இடம், அதுதான் வந்து பரலோகம். அங்கே வந்து நம்ம வந்து ஊழியம் செய்ய போகிறதில்ல, ஜபம் பண்ண போகிறதில்ல, ஆத்மாதாயம் செய்ய போகிறதில்ல. அங்கே என்ன நிறைஞ்சிருக்குன்னா ஒரு மேலே ஒரு அன்பு தான் நிறைஞ்சிருக்கும். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். பரலோகமும் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கிறது அன்பால் தான் நிறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ வந்து கசப்பு கோபத்தை நம்ம வைத்து கொண்டு போது எப்படி நம்ம அதுக்குள்ளே என்டர் ஆக முடியும் இல்லையா? அப்போ வந்து இவங்க வந்து அதை சொன்ன உடனே அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சா, அந்த உயிர் வந்து மறுபடியும் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சான். அவங்க படிக்கலேருந்து எழுந்தாங்களாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணாங்க, உடனே எழுந்தவொடனே அவங்க சகோதரி போய் மீட் பண்ணாங்களாம். என்னை மன்னிச்சிடு, உன்னால் வந்து உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்தேன், ஆண்டவர் இந்த தரிசனத்தை காட்டினார், அதனால் வந்து நீ என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அவங்கள கட்டி தழுவி அவங்க வந்து அவங்களோட ஒப்புரவாகும் போது அவங்க சகோதரியை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த காரியத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து அவர் வந்து என்னை மேலே வந்து அவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு, அதனால தான் இந்த தரிசனத்தை எனக்கு காட்டினார். இது மட்டும் நான் வந்து இந்த தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து நரகத்துக்கு போயிருப்பேன். அப்போ ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். நான் இவ்வளோ ஊழியம் செய்த காரியம்லாம் வீணாக போகக்கூடாது, நான் செய்த பிரயாசத்தில் வீணாக போய் நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதனால் வந்து இந்த தரிசனத்தை எனக்கு காட்டி என் சகோதரியோட நான் உடன்படிக்கை செய்யும்படி அவங்களோட அன்பாக இருக்கும்போது ஆண்டவர் மாற்றி இப்போ நான் மறிச்சாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். யார் மேலே இந்த கோபத்தையும் கசப்பையும் நான் வைத்து கொண்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் வந்து செட்டில் பண்ணிவிடுங்க. இந்த பூமியில் நீதிமானுக்கு எல்லாமே செட்டில் ஆகப்படும். அப்போ தான் நம்ம பரலோகத்தில் போக முடியும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த ஊமையில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, மனப்பூர்வமாக நம்ம வந்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்காமல் போனால் ஆண்டவரும் நமக்கு அதேபடி தான் செய்வார் என்று இந்த வசனம் சொல்கிறது. சரி, நம்ம இப்போ இதை பார்த்தோம். ஏன் இந்த மன்னிப்பு எவ்வளோ முக்கியம், ஏன் நம்ம மன்னிக்கணும்னு. இப்போ நம்ம எப்படி இதை செய்யுது நம்ம கூட நம்ம யோசிப்போம். எப்படி நான் மன்னிக்கிறது அவரை இல்லையா? அவள் அவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்களே இல்லையா? நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் வந்துருப்போம் இல்லையா? யாராவது ஒருத்தர் நம்ம வந்து நம்ம நன்மை செய்திருந்தாலும் அவங்க நமக்கு தீமை செய்து நம்மளை காயப்படுத்தி நம்ம வேதனைப்படுத்தி இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மளை இருப்பாங்க. இப்போ எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போகுது, அதுதான் ஒரு சிறிய காரியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி இதுலேருந்து வெளியே வருது, எப்படி அவங்கள வந்து மனப்பூர்வமாக மன்னிக்கிறது. சரிங்களா? திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5:44. ஃபஸ்ட்டு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது எப்படி சிநேகிக்க முடியும்? என் மென்டல் அவங்க பண்ண டார்ச்சரில் நான் எப்படி அவங்களை சிநேகிக்க முடியும்? இல்லை, அப்படி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வசனம் சொல்கிறது சத்துருக்களை சிநேகியுங்கள். இது எப்படி நம்ம பண்ண முடியும்னா, நம்ம இந்த ஊமையில் பார்த்தோம்ல, ஆண்டவர் வந்து எனக்கு இவ்வளோ பாவங்களை நான் செய்த பாவங்களை இது வரைக்கும் நான் செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் இவனை மன்னிக்கிறது எனக்கு சுலபம் தான். அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா போதும். நான் செய்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார், இது வரைக்கும் ஆண்டவர் நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறார், இனிமேலே செய்ய போகிற பாவங்களை ஆண்டவர் எனக்கு மன்னிக்கிறாரு அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுனாலே உங்கள் மனம் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். பேசிக்காக வந்து நீங்கள் அவங்கள மன்னிக்கிற ஒரு சுபாவத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஆண்டவர் அன்பை நீங்கள் ருசி பார்த்துட்டிங்கன்னா இல்லையா, இவ்வளோ நாள் என்னை வந்து ஜீவனோடு வைத்துக்கிறார். எவ்வளோ காலம் வந்துச்சு இல்லையா, கொரோனா நேரம் வந்துச்சு, எவ்வளோ விபத்துகளை பார்க்குறோம். எல்லாவற்றையும் கிருபையாக ஆண்டவர் என்னை காத்து இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நினைக்கும் போதே பேசிக்காக உங்கள் இருதயம் தயாராகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவங்கள சிநேகிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. அடுத்தது பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் இப்போ அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு.
இப்போ உங்களுக்கு யாராவது கோபப்படுத்திருக்காங்களோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அவங்கள ஆசீர்வதிக்க போகிறோம். அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம் இல்லையா? அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க அவங்க எனக்கு பண்ணது பெரிய தப்பு தான், எனக்கு துரோகம் தான், ஆனால் அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். முதலாவது அவங்களை சிநேகிக்கணும், ரெண்டாவது அவங்கள என்ன பண்ண போகிறோம்? ஆசீர்வதிக்கணும் இல்லையா? அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கணும். அடுத்தது அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளே போய் நன்மை செய்யலாம். இப்போ முடியலன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை பகைச்சிருக்காங்க, அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவனுக்கு நன்மை செய்ய நான் விருப்பமாக இருக்கேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அதுக்கான வழிவாசலே உங்களுக்கு திறந்து விடுவார். அந்த நபரே உங்ககிட்ட உதவின்னு நிற்பார். சரிங்களா? முதலாவது அவங்களை சிநேகிக்கணும், அடுத்தது அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அவங்க நன்மைகளை அவங்களுக்கு செய்யணும். இந்த எஃப்எம்பிபின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அங்கே ஒருத்தர் நவநீதர்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் சமீபத்தில் அவரோட சாட்சியை கேட்கும்போது அந்த ஊழியக்காரர் எஃப்எம்பியில், அவர் பேர் நவநீதர், நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கூட அது தெரியும். அவர் சிறு வயதாக இருக்கும்போது, சரிங்களா, ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ணாராம், காசுக்காக அவங்களோட தாயும் தகப்பனையும் அவர் கொலை பண்ணிட்டார். 2 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அவர்கிட்ட இந்த சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். அப்போ அந்த காரியம் அவர் இதயத்தில் ரொம்ப பாதிச்சுது. அவர் வளரும் போதே அந்த வன்மத்தோடு அவர் வளர்ந்தார். எப்படியாவது அவனை நான் கண்டுபிடிச்சி அவனை நான் கண்டிப்பாக நான் கொலை செய்வேன்ட்டு அவர் வாலிப பிராயத்தில் ஒரு கத்தியை அவருடைய இடுப்பிலே வச்சு சுற்றிட்டு இருப்பாராம். எப்படியாவது அந்த நபரை பார்க்கணும், என்னுடைய தாயும் தகப்பனே எனக்கு கொன்று என்னை அனாதை ஆக்கினவனு எப்படியாவது நான் கொலை பண்ணணும்னு சொல்லி அவருடைய இடுப்பிலே ஒரு கத்தியை வைத்து கொண்டு சுற்றி கொண்டிருப்பாராம். ஒரு நாள் என்ன போதோ, ஒரு வாலிப பிராயத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த நபரை அவர் கண்டுபிடிச்சிட்டார். கோயம்புத்தூரில் அவர் இருக்கிறாருன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவொடனே அவர் யார் பண்ணின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், நீங்கள் கொலை பண்ணீங்களே, அவனோட பையன் நான் தான் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாராம். ஐயோ, இந்த பையன் எப்படி அவனை கண்டுபிடிச்சி வந்துட்டானே, அவனை அதிர்ச்சி ஆகும்போது இவர் என்ன பண்ணாராம், அவருக்காக வாங்கி போயிருந்த பட்டி சட்டை இல்லையா ஒரு துண்டு எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, அவங்க மனைக்கு ஒரு பட்டுப்புடவை கொடுத்துட்டு, பழங்களெல்லாம் கொடுத்துட்டு, நான் அவங்களை கொலை பண்ணாதான் இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சார், அதனால் உங்கள் பாவங்களே நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டு நான் வந்தேன்னு சொல்லி அவர் சாட்சியாக சொல்லியிருந்தார். இப்போ பாருங்கள், இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, என் பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சார், அதே போல் நான் இவரை மன்னிக்கணும்னு சொல்லி அவருக்கு தோணுது. அப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம சபிக்கிறவர், நம்ம சத்துருக்களை நம்ம என்ன பண்ணணும், சிநேகிக்கணும் இல்லையா, ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக நன்மை செய்யணும். அடுத்தது பாருங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துக்கப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேங்க இல்லை. என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணுமா? என்ன ஜெபம்? அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு துரோகத்தை விளைவிச்சாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க, அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் உங்கள் பலனை மிகுதியாக பெருக பண்ணுவார். சரிங்களா? உங்களை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைப்பார் இல்லையா? நீங்கள் தாவீது வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் அவர் பண்ணியிருப்பார். எல்லா காரியத்தில் பார்க்கும்போது அவருடைய விரோதத்துக்குள்ள அவர் மனப்பூர்வமாக மன்னிப்பார். ஆண்டவர் உயர்ந்த இடத்துல அவர் கொண்டு போய் அவரை வைத்தார். யோசேப்பு கூட பாருங்கள் இல்லையா, அந்த போத்திபார் மனைவி அவன் மேலே குற்றம் சாட்டி சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க இல்லையா. அவன் ராஜாவாக ஆனவனா அவன் முதல்ல போய் அவளை பழி வாங்கணும்னா அவன் யோசிக்க கூட வேலை இல்லையா. என்ன பண்ணியிருக்கலாம் இல்லையா, அவன் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவளை பழி வாங்கணும், என்னை எப்படி அவன் இப்படி காயப்படுத்தி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல இல்லையா. இப்போ நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் அநேக பாடங்களை தருவார், உங்களை வழி நடத்துவார். சரிங்களா? ஆண்டவர் தான் இந்த வார்த்தைக்கு ஆசீர்வதிப்பவராக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் சிறுகி ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே உமக்குள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக சுபாவங்களை எங்களுக்குள்ள பெருகி ஆண்டவரே ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா ஆண்டவரே, இந்த கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே செய்கிறவர்களுடைய குற்றங்களை பாவங்களை ஆண்டவரை எங்கள் மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எப்படி நீங்கள் எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னித்தீரோ, எப்படி எங்களை மீட்டிக் கொண்டீரோ, எப்படி எங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு குமாரத்துகளுக்கு மாற்றினோ, அதே போல் ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மன்னிக்கிறதுனால் ஆண்டவரே
பூமியிலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்களே ஆண்டவரை, இதை நாங்கள் சுகந்தியத்துக்குள்ளே கிருபை செய்திருக்கோம். ஆண்டவரை, வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த கருத்தில் ஒப்புவிக்கிறோம், இந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, அவர்களுக்கு கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெருக பண்ண பருவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன பரலோக தகப்பனே. ஆமென்.